ஒரு சீரியஸான கேஸு. ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் மேலே சந்தேகப்படுறாரு. ஒரு 50,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு சந்தேகப்படுறாரு. ஸோ அதை பற்றி நாம் இன்னைக்கு ஃபுல் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணலாம், எந்தெந்த வேலை போகலான்றதெல்லாம் நம்ம பிளான் பண்ண போகிறோம். அதுதான் இன்னைக்கு நம்மளோட கேஸ் மாதிரி. ரகு, செல்வம் 2 பேரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி இவங்க ஃபேமிலி வேறு நினைக்கவே இல்லை. அந்த மாதிரி இவர் அவங்க வீட்டுக்கு போகிறது, அவர் இவங்க வீட்டுக்கு வர்றது. ஸோ இவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை அவங்க வீட்டில் பகிர்ந்துக்கிறது, அவங்க வீட்டில் பிரச்சனை இவங்க பகிர்ந்துக்கிறது. யார் பேங்க்கில் காசு இருந்தாலும் ஒரு 5,000 10,000 கொடுங்க, முன்ன பின்ன கேட்டு வாங்கிட்டு ஒரு நல்ல ஒரு நண்பர்கள். பணம் விஷயத்துலையோ மற்ற எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் கூட 2 பேரும் ஒன்றா போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஆமாம். இவங்களுக்கு கூட ஒரு சின்ன விரிசல். என்ன விரிசல் அப்படின்னு சொன்னால், இந்த 2 பேரில் ஒருத்தருக்கு செல்லு இல்லைங்க. செல்வம்ன்ற ஒருத்தருக்கு செல்ஃபோன் இல்லை. ரொம்ப நாளாக செல்ஃபோன் வாங்கணும்னு அவருக்கு ஆசை. ரகுன்ற நண்பர் வந்து செல் வச்சுருக்காரு. சரி செல் வாங்கணும், இந்த தீபாவளிக்கு அது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது தீபாவளி அட்வான்ஸாக 2 பேருக்கும் 5,000 அட்வான்ஸாக கொடுக்குறாங்க. இந்த அட்வான்ஸில் ஞாபகார்த்தமாக கண்டிப்பாக செல் வாங்கணும். 2 பேருமே செல் ஷாப்புக்கு போயிட்டு செல்லை சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ண உடனே அந்த செல்லு 4,000 3,000 அப்படி இப்படி போய் 8,000 ரூபாய் செல்லு பிளான் பண்ணியாச்சு. ஆமாம், 8,000 ரூபாய் செல் பிளான் பண்ணிட்டாங்க. இந்த 8,000 ரூபாய் செல் வாங்கணும்னா ஒருத்தருக்குள்ள 5,000 இருக்குது, இன்னொருத்தருக்குள்ள 5,000 இருக்குது. இந்த ரகுக்கு என்ன ஆசை அப்படின்னா, எப்பவுமே சம்பளம்னு ஒரு காசு வாங்கினா மட்டும் வீட்டில் கொண்டு போய் பூஜையில் வைக்காமல் காசு செலவு கொடுக்க மாட்டார். அந்த வகையில் இவர் நண்பரை கேட்குறதே, மச்சான் உங்கள்கிட்ட காசு இருக்குதுல்ல கொடுறா நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கோச்சிக்காதரா, நான் வந்து பூஜையில் வைக்காமல் நான் வந்து காசு தர மாட்டேன், கோச்சிக்க வேண்டாம், வண்டியில் காசு இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். சரி இவர் சொல்கிறார், சரி சாரிடா மச்சான் பரவாயில்ல, நான் போயிட்டு பேங்க்கில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏடிஎம் கிளம்புறாரு. ஏடிஎம் நேராக போகிறாரு, கேஷ் எடுக்கிறாரு. கேஷ் எடுத்துகிட்டு திரும்பி வரும்போது ரகு வெளியில் வந்து பைக் கிட்ட நிற்கிறாரு. செல்வத்துக்கும் ரகுக்கும் ஒரு அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் வண்டி பேக்கில் காசு இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அந்த பெட்டி உடைக்கப்பட்டிருக்குது. இவரும் ஒரு மாதிரியாக டென்ஷன் ஆகிருக்காரு. வந்தவரும் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ண பிறகு பக்கத்துலாம் விசாரிக்கிறாங்க. யார் எடுத்தாங்க என்னன்னே தெரியல. ஓகே பணம் போனால் போட்டோம், செல் வாங்கிறது ஆசைப்பட்டல, போய் செல்ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி செல்ஃபோன் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு, பணம் தொலைச்சிவார். ஃபோன் பண்ணிவிட்டு அப்பா கிட்ட சொல்கிறார், டேடி இந்த மாதிரி ஒரு 50,000 ரூபாய் கேஷ் வச்சுருந்த வண்டியில் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் தெரியுது நண்பருக்கு வண்டியில் 50,000 இருந்தது. காலையில் ஃபேக்ட்ரியில் ஒருத்தர் இவருக்கு கொடுக்க வேண்டிய காசு ரிட்டன் கொடுத்துருக்காரு. அவங்க அப்பா என்ன சொன்னார் சார் அதுக்கு? சின்ன பையன் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுனால பாருங்க புரிஞ்சிருக்காரு. வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுனால பணம் போனால் போட்டோம் ரகு, வீட்டுக்கு வா மற்றதெல்லாம் பேசிக்கலாம். பெரிய மனுஷன் இல்லையா, கேர் பண்ணல. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. நடந்த சம்பவத்தை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதன் பிறகு தான் இந்த கம்ப்ளைண்ட்டை நம்மளுக்கு அவர் கொடுத்தாரு. யார் கொடுத்தது? ரகுவோட அப்பா தான் கொடுத்துருக்காரு. ரகுவோட அப்பா கொடுத்தாரு. ரகுக்கு இந்த மேட்டர் தெரியாது. நான் ஃப்ரெண்ட் இல்லையா, ஃப்யூச்சரில் 2 பேரும் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த சின்ன 50,000 ரூபாயிலே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லி அது வந்து அந்த ஒரே நல்ல எண்ணத்துக்காக முதல்லயே செக் பண்ணுறது நல்லதுன்றதுனால நம்மக்கிட்ட இருந்த கேஸ் ஒப்படைச்சிருக்காங்க. நாம் பார்க்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஷிப்பும் உடையக்கூடாது, நண்பர்களாக கண்டினியூ பண்ணணும். அந்த ஒரு நல்லதுக்காக நமக்கு கேஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் காலையில் பணம் கொடுத்தாரு இல்லையா, யார் கொடுத்தாரு? ரகு கொடுத்தாரு. அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு வந்தார்ல ஏடிஎம், மிஸ்டர் செல்வம், அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி ரகுக்கு பணம் கொடுத்த பார்ட்டி போய் பார்த்தோம் சார்.
அந்த அளவுக்கு அவங்க கொடுத்த பணத்தை திருடுற மாதிரி ஆள் அந்த மாதிரி ஆள் இல்லை சார். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கடனையே இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி கொடுத்துருக்காரு அவர். அதனால் வந்து அவர் மேலே சந்தேகப்படுற அளவுக்கு எந்த துப்பும் கிடைக்கல சார். இப்போ ரகுக்கிட்ட பணம் இருக்கிற விஷயம் பணம் கொடுத்தவருக்கும் செல்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்ம ராஜாவோட விசாரணையிலேருந்து பார்த்தா பணம் கொடுத்தவர் அந்த பணத்தை எடுக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ செல்வம் வந்து செல் ஷாப்லேருந்து வெளியில் வந்து வண்டி எடுக்கும்போது எதாச்சியாக ரகுவோட வண்டி பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கலாம். ஓப்பன் ஆகிருக்கும்போது உள்ளே பணம் இருந்தது. அந்த சமயத்தில் குணம் மாறி இருக்கலாம். குணம் மாறி வந்து உள்ளேருந்து பணத்தை எடுத்துருக்கலாம். எடுத்துட்டு அவர் நேராக அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பணத்தை அவர் வீட்டில் வச்சுட்டு, ஏன்னா ஏடிஎம்க்கு போகிற வழியில் தான் இவரோட வீடு இருக்குது. ஸோ அவர் வீட்டில் பணத்தை வச்சுட்டு அப்புறம் வீடு சாதாரணமாக போயிட்டு ஏடிஎம்லேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டுருக்கலாம். வந்துட்டு அப்புறமே இங்கே வந்து நடக்கிற சம்பவத்தை பார்த்துட்டு ரகு கூடவே சேர்ந்து பணத்தை தேடிட்டு அதுக்கப்புறமா வந்து இவர் தெரியாத மாதிரி காமிச்சிட்ருக்கலான்னு ஒரு சந்தேகம் வருது சார். வீட்டுக்கும் பேங்க்குக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? வீட்டுக்கு தான் ஏடிஎம் போகிற வழியில் தான் இவரோட வீடு இருக்குது, ரகுவோட வீடு. ஆமாம், டைமிங் செட் ஆகுது. செல்வத்தோட வீடு அங்கே தான் இருக்குது. ஆமாம், இவர் போயிட்டு அங்கே வச்சுட்டு நேராக ஏடிஎம் போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு சாதாரணமாக வந்துட்டுருக்காரு. சார் நீங்கள் சொன்ன மாதிரி ரகுவை பற்றி விசாரித்தேன் சார். ஆனால் அந்த அளவுக்கு தன்னுடைய பணத்தை எடுத்து திருடி வச்சு அதை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு அவசியம் இல்லை சார். அதே மாதிரி அவரோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி அவர் தான் ரன் பண்ணுறாரு. அதே மாதிரி அவருக்கு எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லை. இந்த பொண்ணுங்க பழக்கம் கூட அந்த அளவுக்கு மோசமான ஆள் கூட இல்லை சார். அவர் செல் பில்லாம் பார்த்தீங்களா? செல் பில்லாம் பார்த்தேன் சார். அதெல்லாம் கரெக்டாக பேசுறாரு. அளவோட அந்த பில்லோட லிஸ்ட்லாம் அளவோட வந்துருக்கு. கடன் அதிகமாக இருக்கு அவருக்கு. கடன் வந்து அந்த மாதிரி கடன் ஆளே மாதிரி தெரியல சார். அவரோட வண்டி கூட பாருங்க, டிவிலாம் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு இருக்காரு. சரி சரி. அதனால அவர் மேலே வந்து சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். 100% ஷூரா? ஷூர் சார். டவுட் வந்தால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க கட்டாயமா சார். நான் எங்கள் செல்வத்தோட பேக்ரவுண்ட் பற்றி விசாரித்தேன். அவருக்கு வந்து சேலரி வந்து ஒரு 8000 கிட்ட வருது. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட கட்டிங்ஸ் எல்லாம் போக பேலன்ஸ் ஒரு 3500 அது மாதிரி தான் வரும். இந்த கோட் ட்ரெஸ் வாடகை இருக்கிறது, அந்த வண்டி வாங்கியிருக்காருல டூவில், அதெல்லாம் போக பேலன்ஸ் வந்து ஒரு 3500 கிட்ட வருது. ஆனால் எந்த கெட்ட பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா. எப்போது ரேராக அந்த ஃபங்க்ஷனில் இது மாதிரி தான் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்பார் தவிர மற்றபடி நல்ல கேரக்டர் தான். சரி சரி. ஆனால் அவங்க ஃபேமிலி பற்றி விசாரிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஊரில் ஒரு அம்மா இருக்காங்க, ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு ஆயாவை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க போல. அதுக்கப்புறம் இங்கே அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது தான் ஒரு சந்தேகம் வருது. பேலன்ஸ் அப்படியே இருக்கு. பணம் தொலைஞ்சு போன தேதிக்கும் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேதிக்கும் ஒரு 3 நாள் பணம் தொலைஞ்சதுலேருந்து ஒரு 3 நாள் அப்படி பார்க்கும்போது இப்போ சந்தேகம் வருது. இப்போ வந்து காஞ்சிபுரத்தில் போயிட்டு அடிக்கடி இப்போ சமீபமாக ஒரு மாதம் வந்து 4-5 முறை காஞ்சிபுரம் போயிட்டு வந்திருக்காரு. ஏனால் அப்படி போனான்றது இப்போ காஞ்சிபுரம் போயிட்டு தான் அதை விசாரிச்சா நம்மளுக்கு கிளியராக பண்ணிக்கலாம். காஞ்சிபுரம் போயிருந்தேன் சார். காஞ்சிபுரம் போய் விசாரிச்சதில் வந்து அந்த அம்மா அந்த ஹாஸ்பிட்டல் ஆயாவாக வேலை செய்கிறது உண்மை, இந்த செல்வத்தோட அம்மா. இப்போ இங்கே வந்து ரகுவோட சேர்ந்து செல்வம் வந்து ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரு. அதுக்காக பணம் வேணும்னு அவங்க அம்மாட்ட கேட்டிருக்காரு. அங்கே அவங்க பூர்வீக நிலம் ஒன்று இருக்குது, அதை விற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அட்வான்ஸ் தொகையாக ஒரு 50,000 வந்திருக்கு. அதை வந்து அந்த அம்மா வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த அம்மா கொடுத்த தேதிக்கும் இவர் பேங்க்கில் போட்டிருக்க தேதிக்கும் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குது, மேட்ச் ஆகுது. அது அந்த விற்கிறதுக்கான பத்திரம்லாம் கூட நான் பார்த்தேன். அது ஒரு காப்பி கொண்டு வந்து ஆஃபீஸில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டவுட் 50,000 வந்து அவங்க அம்மா தான் கொடுத்துருப்பாங்கன்றது மேக்ஸிமம் கன்ஃபார்ம் சார். அது பணம் தொலைச்ச செல்ஃபோன் கடையில் போய் விசாரிச்சேன் சார். அங்கே நடந்தது என்னென்னா